வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு சல்மா எம்மி கிச்சன். நான் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா ஸ்டஃப் தந்தூரி சிக்கன் சமைக்க போகிறேன். தேவையான பொருட்கள் சிக்கன், உருளைக்கிழங்கு, அன்சால்டட் பட்டரு, கேப்சிகம்மு, பூண்டு, இஞ்சி, லெமனு, கொத்தமல்லி. இது வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லின்னு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு. இது மசாலா ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். கரம் மசாலா, ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள். இது தந்தூரி மசாலா. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கனை ஒரு டிஷ்யூ வச்சு தண்ணியெல்லாம் எடுத்துக்கலாம். முதல்ல துடைச்சி நல்லா தண்ணியெல்லாம் நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க. டிஷ்யூவால் நல்லா இதாயிரும், ட்ரை ஆயிரும். இப்போ நல்லா துடைச்சி எடுத்தாச்சு. இப்போ பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் எதுக்காக அப்ளை பண்ணுறேன்னா, சிக்கன் ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும், நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்காக தான் பட்டர் அப்ளை பண்ணுறேன். இது மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். மசாலா எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 எடுத்திருக்கேன். இது தந்தூரி மசாலா 2 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலா இது பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி இதுவாக திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இதில் இருக்கணும். பாருங்கள், நல்லா சூப்பராக மசாலா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வெஜிடபிள்லாம் ஸ்டவ் பண்ணிக்கலாம். உள்ள நான் அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி. அது உள்ளே நல்லா ஸ்டவ் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன்னா அது நல்லா ஸ்டவ் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள்லாம் போட்டு ஸ்டவ் பண்ணிக்கலாம். உள்ள பாருங்கள், கேப்சிகம், உருளைக்கிழங்கு, பூண்டு, இஞ்சி, லெமன். ஒரு லெமன் உள்ளே வச்சிடலாம். பாருங்கள், இந்த நூல் வச்சு கால் நல்லா கட்டிக்கலாம். ஏன்னா இந்த மசாலா ஸ்டவ் பண்ணியிருக்கோம், எல்லாமே வெளியில் வந்துடும். அதனால் நல்லா டைட்டாக கட்டிட்டு மைக்ரோவனில் வச்சுக்கலாம். மைக்ரோவனில் முதல்ல ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கட்டியாச்சு. இப்போ மைக்ரோவனில் 30-35 மினிட்ஸ் வச்சு குக் பண்ணிக்கலாம். சாக்குது கத்தியால் கீறி விட்டுக்கலாம் லைட்டாக. எல்லாமே ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ 200 டிகிரி செல்சியஸில் மைக்ரோவனில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். குக் பண்ணிக்கலாம். 1/2 அன் ஹவர் குக் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் சிக்கனு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. பாருங்கள், நல்லா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப எம்மியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.